ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2-3 நாளாக அவைலபிள் இல்லை, எந்த வீடியோவும் வரல. இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன, நிறைய பேர் பேனிக்கில் இருப்பாங்க. மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஆகுது. ஸோ சுச்சுவேஷன் தெரியாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிளானில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த பெரிய பெரிய கேப் அப் கேப் டவுன் ஆகுது அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு சிலர் அது என்ன சொல்லுவாங்கன்னா, சுச்சுவேஷனே தெரியாமல் இருக்கும். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் மேலே 1000 பாயிண்ட் கீழே வருது, இந்த டைமில் என்ன இந்த மாதிரி மேலே போனால் அப்படி பண்ணுங்கள், கீழே போனால் அப்படி சொல்கிறீங்க, இது யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு. இது பிகினர்ஸ், அதாவது விஷயமே புரியாதவங்க இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க. புரிஞ்சவங்க ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க கூட ஜர்னி ட்ராவல் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, கூட ட்ராவல் பண்ணுறவங்க. இல்லை டைம் பாஸ் பண்ணுறவங்க, இட்ஸ் ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுங்க. அதே மாதிரி இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒன்லி ஃபார் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க ஓடிடுவாங்க. ஸோ அந்த பற்றி எனக்கு எதுவும் கவலை இல்லை. அவங்களுடைய பணம், அவங்களுடைய தீர்மானிக்கிற திறன் எப்படி வேணா இருக்கட்டும். ஸோ மேபி அவங்க டிப்ஸ் கால்ஸ் வாங்கி கோடியாக பணம் சம்பாதிக்கிட்டோம். அது நம்ம சேனல், அவங்களுக்கான சேனல் கிடையாது. ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டோம். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டோம், அப்புறம் பிடிச்சிருந்தா நம்மளோட வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டோம். இல்லைனாக்கா அப்படியே ஃப்ரீயாக பார்த்துட்டுட்டோம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம் இன்றைக்கி. அதாவது இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ ஏப்ரல் 1 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எல்லாம் வரும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட இதில் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளும் பார்த்தோம். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறது இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம இன்டர்டே ட்ரேடிங்காக ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு விஷயம் தெரியும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கிறதுல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே மூவாக ட்ரை பண்ணியிருக்கு. இது அப்புறம் திரும்ப இந்த 200 DMA ரெசிஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. அகைன் இங்கே ரெசிஷன்ஸ் தான் ஒர்க் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுங்களா. ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி பண்ண பையர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி அக்செப்ட் ஒத்துக்குங்க. ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. இந்த பையர்ஸோடைய பவர் எதுவரையிலும் இன்னும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 22,900 23,000 ரேஞ்ச் வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பவர் இருக்குது. ஏன்னா இன்னும் அவங்க ஃபைனல் எதுவும் தோக்கு போகல. ஸோ லோவில் ஃபார்மேஷன் பண்ணி இப்படி திரும்பலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. பையர்ஸ் இன்னும் தோக்கல. அப்போ என்ன பண்ணால் ரீசனு, ஸோ 22,900 23,000 இது நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கேப் அப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, எக்ஸாக்ட்லி அங்கேயும் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வெயிட் பண்ணால் எப்படி சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிக்கலாம், ஓகே மார்க்கெட் ப்ரைஸ் லோவில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் அன்றைக்கி நான் அவைலபிள் பண்ணல, நம்மளுடைய அப்டேட் எதுவும் கொடுக்கல. நான் ஒருவேளை இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு பிக் டவுனுக்கான வாய்ப்புகள் பண்ணி ஸோ இந்த இடத்துல சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேமில். ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த டே ஹையை பிரேக் அவுட் கொடுக்குது இல்லையா. ஸோ இங்கேயும் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருப்போம். இந்த வேரில் நம்ம டார்கெட்டை கேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபுல் தூரம் நம்ம கேட்ச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த தூரம் மட்டும் நம்ம கேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கெட்டில் இருந்தால். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எல்லாம் மார்க்கெட் போனதுக்கப்புறம் இருந்தாலும் சொல்லுவாப்பா, புதுசாக மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடிங்கில் பண்ணி காமிச்சா தான் ஒத்துக்க முடியும், இது யாரும் காமிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம ஃப்ரீ சேனலில் போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ மார்க்கெட் அப்படியே மூமெண்டம் எப்படி கேட்ச் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரிய வரும். ரைட்டுங்களா? ஸோ நிஃப்டி 50 வரலும் பொறுத்தம் என்ன பொறுத்தலும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 22,900 23,000 ஸோ இதனுடைய பிளான் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த 200 DMA ரெசிஷன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிச்சா மட்டும்தான் அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இல்லை மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுறதுல ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து ஸோ இந்த 23,000 இந்த ரெசிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஷன்ஸ் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நான் பயன்படுத்திக்கலான்னு இருக்கேன். சப்போஸ் நான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வியூஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு அந்த பையர்ஸ் ரிகவரிங் லாஸ்ட் தெரியும். அதாவது இந்த 50,000 அப்படின்ற லெவல்லேருந்து மார்க்கெட்டை நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணுறாங்க இந்த 50,000லேருந்து. ரைட்டுங்களா? அப்போது இந்த 50,000த்தில் ட்ரை பண்ணுறவங்க மார்க்கெட்டு அகைன் செல்லிங் ப்ரெஷர் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கேருந்து திரும்ப லோயில் ஃபார்மேஷன் பண்ணி எம் பேட்டர்ன் கொண்டு வந்தால் தான் மார்க்கெட் அகைன் இந்த 50,000த்தை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கீழே வந்தால் எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு ரிஜெக்ஷன் தெரியும், ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் தெரியும்.
அப்போ நீங்கள் அதை பயன்பாட்டுக்கு ஈடுபடுத்திக்கலாம். சப்போஸ் லோயரில் ஃபார்மேஷனும் பண்ணாமல் மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சார் அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 52,000 52,250 இந்த ப்ரீவியஸ் கேப்பில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த தூரத்தை நீங்கள் டார்கெட் வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் பேங்க் நிஃப்டியில். அப்போது மார்க்கெட்டு செல்லிங் இல்லையா சார்? இப்போ இதுவும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து இங்கேயே நம்ம ப்ரைஸ் ரிஜெக்ட் செல்லிங் பண்ணி உட்காந்துருக்கோம். அதாவது பிஇ ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புட் ஆப்ஷனை வந்து ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பயங்கர பதட்டமாக இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே போகும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட், மேலே போகும் கீழே வரணும்னு சொல்லவில்லை. மார்க்கெட் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. மார்க்கெட் இந்த இதில் பேட்டர்ன் எந்த மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்படி. ஏன்னா எக்ஸாக்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த கேப் அப் ஆயிடுச்சு என்ன ஆகும்? மார்க்கெட் சேம் இதே மாதிரி இப்போ இந்த கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து லோ ஃபார்மேஷன் பண்ணிச்சு. மார்க்கெட் டவுன் சைட் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து ஆக்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த கான்செப்ட்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகலாம். ஃபஸ்ட்டு கேனில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கேனில் சாலிடுக்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வருது, எங்கள் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே போதும். ஸோ புல் பேக்கில் வந்து டவுன் சைட் கீழே வருதா அப்படின்றது அந்த ஏரியா தான் உங்களுக்கு டிசைட் பண்ணுமே தவிர உங்களால் வந்து இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே மேலே போய்டும், இல்லை கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா கீழே வந்துடும் அப்படின்லாம் ஒன் சைட் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாது. மார்க்கெட்டுடைய அந்த பிஹேவியர் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சா நீங்கள் ட்ரேடிங் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய சொந்த நாலேஜை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நம்மளால் கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எஜுகேஷன் மூலிமா உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த மூமெண்ட்டை வச்சுக்கலாம், இந்த மூமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இந்த மூமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ செல்லிங் ப்ரெஷருக்கு இருக்குது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சமாக வெயிட்டிங்காக இருக்குது. அப்போ என்ன ஒன்று ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தான் பார்த்துருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்காங்க, அந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன மார்க்கெட் மேலே போய்ட்டு ப்ரைஸ் சஸ்டன் ஆகிட்டு இந்த டே ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ நம்ம இந்த இதில் இருந்தால் இங்கேயும் செல்லிங்கான ப்ரெஷர் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா கேப் அப் என்ன அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் அப்பர் சைடு தான் மேலே மூவ் பண்ண மட்டுமே, டவுன் சைடுக்கான ஒரு மூவ்மெண்ட்டை இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. எங்கள் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஃபார்மேஷன் நடக்க சொல்ல இடத்துல நம்ம சேல் பண்ண போகிறேன் எப்படின்னு நம்ம உட்கார முடியாது. இடத்துல சான்ஸே இல்லை. அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த இதில் என்ன மாதிரி ரியாக்ட் கொடுக்குது. செல்லிங் ப்ரெஷர் ஆகே ரெட் கலர் கேனில் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்கிட்டோம். அதுக்கப்புறம் புல் பேக்கில் வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் வெரி ராங். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸில் கூட உங்களுக்கு சேம் நிஃப்டி 50 என்னவாது இதான் உங்களுக்கு அந்த கேப் ரீஃபில்லியாக முடிச்சுட்டு இந்த 200 DMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டுச்சு அப்படின்னா ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ 74,000 உங்களுடைய டார்கெட்டை வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். 74,250 செகண்ட் லெவலாகவும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்போ நமக்கு இந்த 200 EMAக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தீங்க லோயரில் ஃபார்மேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். அப்போ 71,500 71,000 இதில் டார்கெட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த டவுன் சைடுக்கான பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாமே தவிர இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறது டாப்பில் போனால் இங்கேருந்து விற்றுட்டு வரணும், பாட்டமில் போனால் இங்கேருந்து பை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் வந்து லோயரில் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸிக்யூட் நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய எலெக்ஷன் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.